நீர்கொழும்பு போர்த்தொட்ட இமா பெண்கள் நலன்புரி சங்கத்தின் பரிசளிப்பு நிகழ்வு நீர்கொழும்பு மாநகர சபை மண்டபத்திலே இன்னும் சொற்ப வேளையிலே நடைபெற இருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்ப்போம். நீர்கொழும்பு போர்த்தொட்ட இமா பெண்கள் நலன்புரி சங்கத்துடைய ரமஜான் ஸ்பெஷல் அவார்ட் வழங்கும் நிகழ்வு மற்றும் சஹர் வினாவிடை போட்டி, பெண்களுக்கான வினாவிடை போட்டியும் பரிசளிப்பு நிகழ்வும், அத்தோடு இந்த அமைப்புக்கு பல்வேறு வகைகளில் உதவியவர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. மேலும் உண்மையை கொடுத்துள்ள முதலமைச்சரின் அறுவடை பற்றி அவனுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு அறிவித்துக் கொண்டிருப்பீராக. தலைவி ரஸ்மியா ஹாஜியானி சமூக சேவையாளர் உட்பட ஹுசைன் கோல் ஜனாசா சங்க மற்றும் ஏனைய பிரமுகர்கள் எமது நிகழ்ச்சி ஆரம்பமாகும். சத்தியமாக அது ஒதுங்கிவிட்டால் நபியே உமது இரட்சகன் உம்மை கைவிடவில்லை, உம்மை யான் மறுக்கவும் இல்லை. மேலும் மறுமை ஏனும் பின்னியதானது இம்மை ஏனும் முந்தியதை விட உமக்கு மிக சிறந்ததாகும். இன்னும் உமது இரட்சகன் அடுத்து பல பதவிகளை உமக்கு அளிப்பான். எமது சங்கத்திற்கு ஹுசைன் கோல் ஜனாசா சங்கத்தின் ஏற்பாட்டில் அல் குர்ஆனை எமது சங்க உறுப்பினர்களிடம் கையளித்து முதலாவது காட்சியை நாங்கள் இப்போது செய்ய இருக்கின்றோம். ஆலோசனை வழிகாட்டல் பிரிவு ஆசிரியை தேசகீர்த்தி நஸ்மியா அவர்களை அழைக்கின்றேன். أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. இங்கு வருகை தந்திருக்கும் பிரதம அதிதி டாக்டர் காவிந்த ஜெயவர்தன சார் அவர்களுடன் எமது வருகையை ஏற்று இங்கு பிரதம அதிதியாக வந்திருக்கின்றார்கள் காவிந்த ஜெயவர்தன சார் எமது எஸ்ஏபி அமைப்பின் நீர்கொழும்புக்கான தலைவர் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் எமது விசேட அதிதி முன்னாள் அமைச்சர் பேரியல் அஷ்ரப் மேடம் அவர்களையும் இங்கு வருகை தந்திருக்கும் அல்பலா கல்லூரியின் முன்னாள் அதிபர் எம்எஸ்எஃப் முனவர் சார் அவர்களையும் இங்கு வருகை தந்திருக்கும் எமது பள்ளி நிர்வாகத்தோடு ஒத்துழைந்து சேவையாற்றிக் கொண்டிருக்கும் மௌலவி தாவூத் அவர்களையும் அல் ஆலிம் நம்மளை அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் அல்
ஹலீம் தாஹிர் லபசர் SRPS அவர்களையும் இங்கு நாங்கள் வரவேற்றுக் கொள்வதோடு ஹுசைன் போல் ஜனாசா சங்க தலைவர் ஹுசைன் போல் அவர்களையும் அவர்களுடன் இங்கே எமது வருகையை ஏற்று வந்திருக்கும் எமது பிரதி தலைவி நஸ்மியா ஹாஜியானி சமூக சேவையாளர் அவர்களையும் ஹுசைன் போல் ஜனாசா சங்க உறுப்பினர்கள் SHM ஜிப்ரிசர் தேசமானிய தேசபந்து அதேபோன்று நௌஷாத் ஹாஜி தேசமானிய டாக்டர் அப்துல் ரஸாக் டிரெக்டர் ஹியூமன் ரைட்ஸ் அமீன் பாய் கோஆர்டினேட்டர் ஹியூமன் ரைட்ஸ் அதேபோன்று இங்கு வருகை தந்திருக்கும் அஹதியா சம்மேளனத்தின் பிரதி தலைவர் செயலாளர் ரிஸ்வி சார் அவர்களையும் ஜனாசா சங்க ஏனைய உறுப்பினர்களையும் இங்கு நாம் வரவேற்றுக் கொள்வதில் பெருமை அடைகின்றோம். That we appreciate the talents of our children and motivate them to do their education. I think Hima Welfare Association as a welfare organization have been doing immense service to Nigambo electorate, especially to the school-going children. I think we must invest on our children in terms of education. So I suppose that the Hima Welfare Association has been doing that. So it's an honor to be here today at this prize giving. Just when I was here, I was talking to my colleague and I was asking about this event, and he was telling me during Ramazan period that they have given certain questions to these children and they have answered, and those children are being recognized today. I think it is important as adults that we put our time and effort into our children, because our children are the future of this nation. So thank you so much for inviting me today to be here. අපේ රටේ දරුවන්ගේ අනාගතය අපි ශක්තිමත් කරොත් තමයි අපේ රටේ අනාගතය සුබදායී වන්නේ. ඉතින් මම විශ්වාස කරනවා හිමා වෙල්ෆෙයාර් ඇසෝසියේෂන් එක හරහා මේ ප්‍රදේශයේ ඉන්න දරුවන්ගේ කුසලතා දියුණු කිරීම සඳහා කටයුතු කරලා තිබෙනවා කියන්නේ. විශේෂයෙන්ම මේ දරුවන්ගේ හැකියාවන් වලට ඇගරීමක් අපිට ලබා දෙන්න පුළුවන් නම් ඒක තුලින් ඒ දරුවන්ට යම් කිසි උත්තේජනයක් මොටිවේෂන් එකක් ලැබෙනවා කියන එක අපි විශ්වාස කරනවා. එහෙමනම් මම දීර්ඝ වශයෙන් කතා කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. මම ස්තුතිවන්ත වෙනවා අද දිනේදී මේ වැඩසටහනට මට ආරාධනා කිරීම පිළිබඳව. எல்லா விசேட அதிதிகளும் அதே விதமாக ஹிமா வெல்ஃபேர் அசோசியேஷன் அங்கத்தினவர்கள் அனைவருக்கும் எனது அன்புக்குரிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சந்தோஷமான ஒரு விடயம், நீர்கொழும்புக்கு இன்றைக்கு வர கிடைத்தது. அதற்காக நான் ஹிமா வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரிட்டையர்ட் எம்பி என்னாலும் கூட என்னை தேடி வந்து எனக்கு அழைப்பு விடுத்ததை விட்டு நான் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே விதமாக இந்த இடத்தில்
சீஃப் கெஸ்டாக வந்திருக்கும் டாக்டர் காவிந்த ஜெயவர்தன் அவர்களை பார்க்கும்போது மறக்க முடியாது டாக்டர் ஜெயலலிதா ஜெயவர்தன் அவர்களையும் இந்த இடத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன். எங்களுடன் பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள். அதே விதமாக மக்களிடையில் நல்ல உறவை ஏற்படுத்துவதற்காக இந்த மக்கள் இங்கே வாழுகின்ற அனைவரும் இலங்கையர்கள் என்ற அந்த அடிப்படையில் சிங்கள, தமிழ், முஸ்லிம் என்ற எல்லா மக்களும் ஒன்றாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் செயல்பட்ட நபர் அவர்களையும் இந்த இடத்தில் மிகவும் அன்போடு கௌரவத்தோடு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ரமதான் மாதத்தில் நிறைய போட்டிகள் எல்லாம் வச்சு நீங்கள் நல்ல விடயங்களை எல்லாம் செய்திருக்கின்றீர்கள். முஸ்லிம்களாகிய நாங்கள் அல்லாவின் கட்டளையின்படி எங்களுடைய தொழுகை, நோன்பு, ஜகாத் என்ற எல்லா விடயங்களையும் நன்றாக செய்து வருவதற்கு எல்லாரும் உதவி செய்வது மிகவும் சந்தோஷமான ஒரு விடயம். அதே நேரத்தில் இங்கே இருக்கின்ற குழந்தைகளுக்கும் நான் சொல்ல விரும்புவது, எமது நாடு எல்லா விதமான வித்தியாசமான மதங்களை கொண்டவர்கள் அடங்கிய ஒரு நாடு. இங்கே சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள், பர்கர், மலே, இன்னும் எவ்வளவோ பேர் எல்லாரும் ஒன்றாக வாழுகின்றோம். ஆனால் எங்களுக்குள் இருக்கின்ற அந்த நல்லுறவு, உறவுகள் எப்படி இருந்தாலும் அதை நன்கு என்று சொல்வதற்கு இல்லை என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். எங்களுடைய மார்க்கத்தை சரிவர கற்றுக்கொள்வது எங்களுக்கு கடமை. அதே நேரத்தில் ஏனையவர்களுடன் நாங்கள் எப்படி செயல்படுவது, அவர்களுடன் எப்படி நாங்கள் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வது என்பது அதையும் விட முக்கியமான ஒரு விடயமாக நான் கருதுகிறேன். எங்களுடைய மார்க்க விடயங்களை நாங்கள் சரிவர செய்து வருவதற்கு, அதற்கான அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொள்வதற்கு நாங்கள் ஏனையவர்களுடன் கூட நன்றாக உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. ஹாஸ்பிட்டல் உண்மையிலேயே பிரசவ அறை, லேபர் ரூமில் இருந்து கூட எங்களுக்கு ஆன்சர், ரமதான் குயிஸ் போட்டிக்கான ஆன்சரை எழுதி குயிக் வினர்ஸில் உண்மையில் இந்த விருதை பெற்றிருக்கின்றார் ஃபர்ஹா சாஹிம் அவர்களை நாம் இந்த இடத்தில் முக்கியமாக குறித்து காட்ட வேண்டும். எமது முக்கிய சமூக சேவையாளர் மௌலவி தாவூத் ஹசரத், ஜனாசா சங்கத்தின் முக்கிய சேவையாளர் எமது அதிபரும் கூட எம்எஸ்எம் முனவர் சார், அதே போன்று முக்கிய சமூக சேவையாளர் நுஸ்ரி பிரதர் அவர்களையும் அன்போடு நாம் அழைக்கின்றோம். பரீட்சை எழுதி நேர்முக தேர்வில் தெரிவு செய்யப்பட்ட ஹப்சா பதோவி, சப்ரானியா ஆகியோர் எமது ஊருக்கே பெருமை சேர்த்து தந்தவர்கள். எங்கே அவர்கள்? விருது
சும்மா கிட்ட போகும். அப்படியே குருவானையும் காட்டுங்க. இந்த அல்குர்ஆன் தனது பரம்பரையாலே நாட்டு வாரத்திற்குள் வெளியிட்ட அல்ஹம்துலில்லாஹ் நுஸ்ஹா வலி அவர்களேயாகும். இந்த பிரதானமான அப்படியே திருப்பு. ஹுசைன் ரஷாத் ஜனாஸா சாஹிபா உறுப்பினர் மற்றும் தலைவர் எங்கள் இமாம் சல்லல்லாஹு இதுல 30 நிமிஷம் இருக்குதா? ரஸ்மியா இது ஓவப்பட்டவர் அல்மானி வாசித்தவர்கள் இந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நன்றிகள். பத்து பேருக்கான விருது வழங்கும் நிகழ்வு தெரிவு செய்யப்பட்ட இந்த 10 பேருக்கான சான்றிதழையும் விருதுகளையும் நாம் இங்கு வழங்கி வைக்கின்றோம். எனது பேர் முஸ்ஹா காலி. நான் இதனை எழுதுவதற்கு 6 மாதங்கள் போச்சு. நான் தாருல் முஃமினாத்தில் 6 வருஷமாக கிதாப் பிரிவில் ஓதினேன். அல்ஃபலா கல்லூரியில் கல்வி கற்று தரம் 9. அப்துல் ஜப்பார் ஃபாத்திமா ஏவை நசீர் அஸ்மா ஜுபைர் நாங்கள் அழைக்கின்றோம். அம்ரா வெட்டிங் ஹால் அனுசரணை அம்ரா வெட்டிங் ஹால் அம்ரா மாணவியை இதே மேடைக்கு அன்பு. மீண்டும் ஒரு விருது ஹெல்பிங் ஹேண்ட் வைக்கப்படுகின்றன. அன்புள்ள சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு இன்று ஞாபகப்படுத்த நினைக்கின்றேன். நான் இந்த நீர்குண பிரதேசத்துக்கு வந்த நேரத்தில் ஒரு 8 வயது ஒரு பையன் ஒரு பிச்சைக்காரன் கல்லால எனக்கு அடிக்கிறத நான் பார்த்தேன். உடனே அந்த பிள்ளைகளுக்கு 2 தட்டு தட்டி இதுக்கு அப்படி செய்ய வேண்டாம் என்று நான் சொன்னேன். அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவருடைய தந்தை இடத்துல வந்து என்னுடைய பிள்ளைக்கு அடித்தது நீங்கள் தான் கேட்டார். நாங்கள் ஆமாம், ஏன் ஒரு பிச்சைக்காரன் கல்லால் அடித்ததால நான் இப்படி அடித்தேன். உடனே அவர் எங்களை கையை எடுத்து மோதிட்டு சொன்னார், வீட்டில் பிள்ளைகளை பார்த்து கொண்டு தாயகனாக எழுதி கொண்டது. ஆனால் வெளியில் பாடசாலைகள் பள்ளிவாசல்கள் போன்ற நிறுவனங்களில் பிள்ளைகள் தவறு செய்தால் பாதுகாக்க வேண்டியது, திருத்த வேண்டிய பொருள் ஆசிரியர்களுக்கு குலமாக்களுக்கு உண்டு. நீங்கள் அதை செஞ்சது எனக்கு சந்தோஷம் சொன்னார். எங்களை விட்டு விட்ட தாசினான் அவருக்கு காலமாகிவிட்டார். அவருக்கு கல்லால் அடித்த அவருடைய மகன் தான் இப்பொழுது இவருக்கு எம்எம்சி ஆகியிருக்கிறார். நான் ஏன் இதை சொல்ல வரேன் என்றால், அந்த காலத்தில் உள்ள பெற்றோர்கள் இந்த மனநிலையில் இருந்தார்கள். அவருடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது விஷயத்தை சொல்லி நாங்கள் செலுத்தினால் இப்படி சொல்லட்டும் அல்லது
பெரியவர்கள் எப்படி நடக்க வேண்டும், மற்ற விஷயங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று சம்பந்தமாக நாங்கள் அந்த காலத்தில் நான் ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி சொன்னால் பெற்றார்கள் எங்களை வந்து பார்த்துவார்கள். மிச்சம் நல்லா நீங்கள் தெரியும், எனக்கு தெரியும், நீங்கள் அப்படி நல்லா பார்த்துக்கொள்வீங்க, எங்களுக்கு தெரிஞ்சுவீங்க, சரிகாட்டுவீங்க என்று சொன்னான். ஆனால் இப்பொழுது நடந்துக்கிற விஷயங்களை பார்க்கும்பொழுது பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது. எங்களது பக்கத்தில் இருக்க பள்ளியில் மகளிர் 2 பிள்ளைகள் இஷாத்தோட வரைக்கும் உள்ளுக்கு ஓடி ஆடி விளையாடுறாங்க. எனவே சகோதரியும் கூட இவ்விடத்திற்கு போர்க்கொட்ட சஹீரா நசீர் போர்க்கொட்ட இந்த வகையில் கேக் அடுத்தால் இமா பெண்கள் நலன்புரி சங்கத்துடன் பல்வேறு நிகழ்ச்சிகளை நான் எனது யூடியூப் தளம் மூலமாக வழங்கியிருக்கின்றேன். நிகழ்ச்சியிலே பல்வேறு போட்டி நிகழ்ச்சிகளிலும் பங்கு பற்றிய மாணவர்களுக்கு மற்றும் பங்களிப்பு வழங்கியோருக்கு பரிசுகளும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டதை காணக்கூடியதாக இருந்தது. அத்துடன் பல்வேறு நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. அந்த காட்சிகளையும் நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். இந்த வீடியோவை பார்த்தவர்கள் எனது ஷாஜஹான் வியூஸ் யூடியூப் தளத்திற்கு ஆதரவு வழங்குமாறு வேண்டி விடைபெறுகின்றேன். அன்புடன் ஷாஜஹான்.